ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பேபி ஃபுட் பற்றி பேசலாம். பேபிஸ்க்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக மதர்ஸ் மில்க் தான் கொடுக்கணும். நீங்கள் பேபி ஃபுட் ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் டாக்டர்கிட்ட பேசிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செமி சாலிட் ஃபுட்டாக தான் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் தான் சாலிடாக மாறும். ஸ்லோலி கிராஜுவலி தான் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாகவே கொடுங்க அண்ட் டெய்லியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்னிங்லேயே கொடுங்க. எந்த ஃபுட் ஸ்டார்ட் பண்ணாலும் மார்னிங்லேயே கொடுங்க. ஏன்னா எதுனா குழந்தைக்கு செட் ஆகலை, டைஜஸ்ட் ஆகலை, அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக முடியும். நைட்டில் கொடுத்தீங்கன்னா அப்போது ஹோல் நைட் குழந்தை கஷ்டப்படும். இது ஃபீடிங் பாட்டில், பால் கொடுக்குற பாட்டில். இந்த மாதிரியே செமி சாலிட் ஃபுட் கொடுக்குறதுக்கு பாட்டில் இருக்குது. இது ஸ்பூன் ஷேப்பில் இருக்கும். சிலிக்கான் மெட்டீரியல் இது நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இதில் ஃபுட் போட்டு நம்ம ஸ்பூனில் எப்படி ஃபீட் பண்ணுறோமோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூனாக நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸியர் வெர்ஷன். பேபிஸ்க்கு கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் கொடுக்கணும். இதில் நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சாப்பாடும் கொடுக்கலாம். பருப்பு சாதம் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். இதில் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிவிட்டு இதில் ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கும், குட்டி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ குழந்தை சூ பண்ணும்போது அதோட பல்ப் அண்ட் ஜூஸ் குழந்தை வயிற்றுக்கு போகும். எக்ஸாம்பிள், ஆப்பிள் ஸ்டீம் பண்ணிவிட்டு இதில் போட்டு கொடுக்கலாம். பல் இல்லைன்னா கூட குழந்தை சூ பண்ணால் இதோட பல்ப் அண்ட் ஜூஸ் குழந்தை ஸ்டமக்குள்ளே போகும். இதில் நீங்கள் எல்லா மாதிரியும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் கொடுக்கலாம். ஆப்பிள், பனானா, பொமக்ரானட், பப்பையா, ஸ்வீட் பட்டேட்டோ, கேரட், அந்த மாதிரி குழந்தைக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கணுமோ நீங்கள் இதில் போட்டு கொடுக்கலாம். பேபிஸ் ஈஸியாக சாப்பிட முடியும். லிக்விடுக்கு இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணலாம். தண்ணி கொடுக்க, ஜூஸ் கொடுக்க இதில் சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும். ஸோ தண்ணி ஃப்ளோ ஸ்லோவாக தான் இருக்கும். குழந்தை ஸ்லோவாக சிப் பண்ணி குடிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு மூடி இருக்கும். இதை நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. எப்போவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அப்புறமாவே நீட்டாக கொடுங்க. இது ஸ்ட்ரா பாட்டில். இது சக் பண்ணி குடிக்க பாட்டில். குழந்தைங்க ஆஃப்டர் 9 மந்த்ஸ் அப்போ பழகிடுவாங்க. அப்போ இதில் நீங்கள் தண்ணி கொடுக்கலாம், ஜூஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்க திங்ஸ் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என் சேனலில் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்க ஹெல்த்து முக்கியம். நிறையா வெஜிடேபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுங்க. கான்ஸ்டிபேஷன், கேஸ்ட்ரிக், இன்டைஜஷன் அந்த மாதிரி எதுனா ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நிறைய தண்ணி கொடுங்க. ஹோம் ரெமெடிஸும் பண்ணி பாருங்கள். டேக் கேர். தேங்க்யூ.